நீ யாருக்கு வாசம் செஞ்சு தெரியுமா? தாவீது சொல்லப்பட்ட தேவனுக்காக தெரியுமா? அவன் தான் இயேசு தெரியுமா? அந்த இயேசு தான் கொலை செஞ்சது தெரியுமா? அப்படி சொன்ன உடனே என்ன சொல்றீங்க பிரதர்? என்ன சொல்றீங்க பிரதர்? நீங்க சொல்றீங்க அறிவு கண்ணு திறந்துருச்சு, அறிவு கண்ணு திறந்துருச்சு பிரதர், அப்படியா சொல்றீங்க பிரதர்? என்ன செய்ய சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவாப்பா. எப்போது அறிவு கண்ணு திறக்க தெரியுமா? எங்க தேவ சமூகத்துல வரும்பொழுதுதான் உங்கள் அறிவு கண்ணு திறக்கப்பட்டது. தேவ சமூகத்தை விட்டு விலகிப்பட்ட ஆதாம் அவன் அறிவு கெட்டவனாய் மாறினான், சபிக்கப்பட்டவனாய் மாறினான், அவன் நெறிகளவனாய் மாறினான். அவன் மாத்திரம் கிடையாது, அவனுடைய மகன் யாருங்க? பேருங்க பேரு காயின். சொல்லுங்க, காயின் ஆபேலை கொண்டு. ஏன் போராமையினால வஞ்சனை எண்ணம், பகை எண்ணம். நான் சொல்றேன், நீ கர்த்தரை விட்டு சமூகத்தை விட்டு நீ விலகி போயிட்டேன்னு சொன்னா உனக்குள்ள பகை, விரோதங்கள், கோபம், எரிச்சல், பொல்லாப்புகள், குறைவுகள் வரும். நீ ஆண்டு விட்டு விலகி போயிட்டாங்கன்னா, இதே சொல்ல வராமல் போவா இருப்பாயனா உன்னுடைய சுபாவம் அந்த நிறைவுள்ள சுபாவம் வரும். சொல்றேன், நீங்க அனைவரும் சமூகத்தை மறந்துடாதீங்க. பாக்கியவதிங்க, நீங்க பாக்கியவான்கள் மறந்துடாதீங்க. சமூகத்தினால் வராமல் இருக்கிறாதீங்க. நீ சொல்லணும், எப்பப்பா சர்ச்சை போடுவோம், ஐயோ நான் பாக்கியவதியா இருக்கிறேன், நான் போறேன்னா நான் சபிக்கப்பட்டா மாறினோப்பா. நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் ஆலய இன்னைக்கு நாட்சி ஓய்வுனால் நீ போன அப்படின்னா நீ சபிக்கப்பட்டிருப்பதை வாழ்ந்துப்போம். நீ பாக்கியவதி மாறினா நாம் சமூகத்தில் போய் நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாலே அவனை நான் கத்தரை துதிப்பேன். தேவநாயகத்தை வந்து தேவ ஆலயத்தை வாசம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் கத்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்படியாக அவங்க மகிழ்ச்சி இழந்து போனாங்க. நீங்க 3:8 வாசித்து பாருங்க. அதே ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:8 வாசிங்க. எது இழந்து போயிட்டாங்க? அவங்க பகையில குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உள்ள தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி. அல்லேலூயா. அப்ப தேவனுள்ள ஒரு ஐக்கியம், தேவ சந்ததி விட்டு விலகிட்டாங்க. தேவ பிள்ளை, தேவ மனுஷன்ங்கிற ஐக்கியம் போயிடுச்சு. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? ஊழியம் பண்ணாங்க. சந்ததி விட்டு விலகிட்டாங்க. இரண்டு சகோதரர்களே, நீ தேவ சந்ததி விட்டு விலகிட்ட அப்படின்னா தேவனுடைய ஐக்கியத்தை விலகி போயிட மறந்துடாத. ஐக்கியம் மிக முக்கியம். தேவனுடைய ஐக்கியம் மிக முக்கியம். அந்த ஐக்கியம் 1000 10,000 வந்தாலும் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒன்று விடப்பாது. அதே சொல்லுங்க. நான் சொல்றேன், உடனே என்ன செய்யணும்? யாருங்க அதிக இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உயிரா இருக்கிறீங்க. 3ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் சொல்றது வெளிப்படுத்தல். பயப்படுங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அப்ப சொல்லும்போது பயப்படுவாங்க. எப்போ சொல்லணும்? எப்போ பாருங்க. எப்பவுமே புரிஞ்சுட்டு இருக்காதீங்க. கட்டி என்ன பண்ணோம்? எப்பவுமே என்ன பண்ணோம்? அது புரிஞ்சுக்கிட்டா என்ன ரொம்ப பேசுறாரு. இதுதான் சொல்றேன், உள்ளதான் சொல்றேன். நம்ம சபிக்கப்பட்டவங்க, சபிக்கப்பட்டேன். அது என்ன பண்ணோம்? பூமியெல்லாம் சத்தப்படும். எப்ப சத்தப்படும்? எப்ப சத்தப்படும்? அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, பொல்லாப்பு வரும்பொழுது என்ன பண்ண வேலைக்கு பார்க்கணும். நம்ம சில என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வரும்போது அழுகிறே என்னை காப்பாத்திக்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அப்படியே கொஞ்சம் போக குடிச்சுட்டே வரும். பாசம் பார்த்தா குடிச்சுட்டு போகணும், விசுவாசம் வந்து குடிச்சுட்டு போவோம். ஒரு விசுவாசியை பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்போது என்ன பண்ணுங்க? எந்த ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரர் பார்க்கறீங்களா? சோதனை யான்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் தெரியும், இந்த சபைக்கு போறவங்க தெரியும், சோதனை மாதிரி பண்ணலையும் நீங்கள் கற்றுக்கொண்டதை என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க சொல்றதுனால உங்க ஆவியை பகுத்தறிவாங்க. உங்க ஆவி எப்படி பண்ணது? இது சரியான சகோதரங்க, உங்க ஆவியிலே தெரியும். உங்க கிரியில ஆவி இருக்குது. கிரியில என்ன பண்ணுவாங்க? உங்க கிரியில ஆவியை புரிந்து கொள்வாங்க. சொல்லுங்களேன், ஒரு தடப்படுவதை மன்னிப்புங்கிறது சொல்லுங்க. கவனிக்கணும். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஐக்கியத்தை முதலாவது தேவ மகிமை எடுத்து போயிட்டாங்க, இரண்டாவது கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நாம அந்த கீழ்ப்படியாவே தான் அந்த வாக்கியத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது, தேவ ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணக்கூடாது? விளக்காம
நம்ம தேவனுடைய மகிமை இழக்காம நம்ம என்ன செய்யணும்? ஆழ்வரோடு கூட இருக்கணும். இது அடுத்த வாசகம் முடிக்கணும்னா எடுத்து வாசிக்கலாம். யோபு புத்தகத்துல நீ கொடுத்த மகிமையை என்ன பண்ண அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று அவங்க ஏன் சொல்றதை பார்க்கிறோம். அந்த வாசகம் பார்க்கலாம். என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். என்ன செய்யறாரு சொல்றாரு? நான் அவர்களுக்குள்ள நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் சொல்றேன். நீ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள மகிமை அடைஞ்சிருக்கீங்களோ, அல்லேலூயா, அந்த மகிமையை எழுதுறாரு. இயேசு என்ன பண்ணிருக்காரு? உங்களை மகிமைப்படுத்திருக்கிறார். எதனால மகிமைப்படுத்திருக்கிறார்? இயேசு எதனாலே நான் மகிமைப்படுத்திருக்கிறோம் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எந்த விஷயத்தினால என்னை மகிமைப்படுத்திருக்கார்? நம்ம மகிமைப்படுத்திருக்கார். எதனால? எதனால சொல்லுங்களேன். எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, அவருடைய மரணத்தினால, அவர் நமக்கப்பட்ட எல்லா பாடுகளினால, அல்லேலூயா, நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறார். புரியுதா? இயேசு சகல பாவங்களை சுத்திகரித்து இருக்கிறது. நான் ஒளியில் இருக்கிறோம். ஒளியில் இருக்கிறது போல நம்ம இருக்கிறோம். ஒளியில் இருக்கிறோம். ஒளினாங்க கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. யாரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினால நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அதை அவர் சொல்றாரு, உங்களுடைய மகிமை என்னுடையவர்கள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மகிமை